வந்து தரணி சார் வந்து நீங்கள் பேசுங்கம்மான்னாரு. அதில் ரொம்ப க்ரீன் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நான் சொன்னேன், சார் நீங்கள் இன்ஜினியர் ரூமில் உட்காந்துருங்க, இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பிக் பாஸ்க்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா நீங்கள் போவீங்களா? அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உண்மையாக எடுத்து சொல்லிடுவீங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவீங்க, ஓப்பன் டாக் உங்களுது, அடுத்த செகண்டே வீட்டுக்கு வந்துடுவீங்க. அந்த மற்ற ரியாலிட்டி ஷோஸ்ல உங்களுக்கு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்? குக் வித் கோமாளி, விஜய் டிவிக்கு நான் நேராவே போறேன். சேனல்ல யாரை கேட்கணும்ப்பா, யாரை காண்டாக்ட் பண்ணணும், அந்த நம்பர் எனக்கு கொடுங்க. சரிங்க மேடம் கூப்பிடுறேன்னா இது இருக்கும். அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு, போட்டவங்களே போட்டுக்கிட்டு, கூப்பிட்டவங்களே கூப்பிட்டுக்கிட்டு, ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்ற அந்த ஒரு தாட்டுங்கிறது. ரஞ்சித் சார் படத்துக்கு போன ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் இந்த மாதிரி ஒரு இறந்துட்டாருங்க. ஆனால் எந்த ஒரு சேனல்ஸும் சரி மீடியாக்களும் சரி வந்து அதை வந்து பூஸ்ட் பண்ணலை. ஆனால் இதே வந்து திவாகரோ ஏதோ ஒரு டாக்டர்னு பேரை வச்சுக்கிட்டு அவர் இந்த தர்பூசணி பழத்தை வச்சுட்டு இப்படின்றவரை கூப்பிட்டு நீங்கள் சினிமாவில் தருண்ராஜ் வைஷ்ணவின்னு ஒரு கேரளா கப்பல், அதுவும் இன்னொரு கேரளா கப்பல், இவங்க பார்த்து தமிழ்நாட்டில் நிறைய கப்பல் வல்கரா வீடியோ போடுறாங்க. அவங்கள மாதிரி நம்மளால டௌரி கொடுமையால நிறைய பெண்கள் இறந்து போறாங்க. எதுக்கு அடங்கிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்றாங்கன்னா அதுல இருந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்பதான் தடிக்கு விழுந்தா டைவர்ஸ் இருக்கேன். மூவி வேர்ல்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தூளான நடிகை மட்டும் இல்லாம ஒரு தூளான டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட இவங்க சொல்லலாம். இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தா எப்பவுமே தூள். நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், லெட்ஸ் மீட் மேம் ஸ்ரீலேகா ராஜேந்திரன். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் சொன்ன மாதிரியே பாருங்க, தூளான ட்ரெஸ்ஸிங் கரெக்டா தான் சொன்னேன். நீங்க எப்போ வந்தாலும் அந்த அழகான சாரி, அதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ் உங்களை எப்பவுமே ரசிக்கிறது தான் இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, ஷூட்டிங்ல கூட சொல்லுவீங்க, நீங்க எப்படி வந்தாலும் கரெக்டா வருவீங்கம்மா, அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ சந்தோஷம், தேங்க்யூடா, தேங்க்யூ. இப்போ எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம், நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனது டப்பிங் ஆர்டிஸ்டாவா ஆக்ட்ரஸாவா? ஆக்ட்ரஸா தான். ஆக்ட்ரஸா என்ட்ரி ஆனேன். நடுவில் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம், அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 year 2 years எல்லாம் வெளியில போகக்கூடாது அப்படின் போது அந்த கேப் நம்ம எஸ்பி முத்துராமன் சார் தான் சொல்லுவார். எனக்கு எஸ்பி முத்துராமன் சார் வந்து எனக்கு கார்டியன் மாதிரி, எனக்கு காட் ஃபாதர் மாதிரி, எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர், அவர் அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் சொல்லுவாங்க, தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே இருக்கணும்டா, இல்லைனா நம்ம போயிட்டோன்னு எடுத்து புதைச்சிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேப் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், இந்த கேப் இருக்குது, பட் கேப் ஊட்டினா அவ்வளோதாம்மா மறந்துடும். அப்போ தான் கவுண்டமணியோட ரொம்ப பீக்கில் இருந்த பீரியட் அது. அப்போ வந்து சொன்னார், ஏதாவது ஒன்று இந்த கலை சம்மந்தப்பட்டதுல ஏறும் போது, அப்போ நான் வந்து அகல் விளக்குன்னு ஒரு படத்துக்கு டப்பிங் பேசியிருந்தேன். அவர் கோபாலகிருஷ்ணன் சார் இன்ஜினியரு. அவர் வந்து அப்போவே கேட்டிருந்தார் என்ன, அம்மா நீங்கள் டப்பிங் பேசுகிறீங்களான்னாரு. டப்பிங்னா என்ன சார்னே, இப்போ உங்கள் கேரக்டர் நீங்கள் பேசுனீங்களே அதுதான் அதர் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னாரு. ஓ பேசலாமே, ஆனால் இப்போ முடியாதுங்க சார், கொஞ்சம் படங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு சட்டுன்னு அந்த கோபாலகிருஷ்ணன் சார் ஞாபகம் வந்தார். வந்தோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் கேட்டிருந்தீங்களே இப்போ கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமா சார்னா, தாராளமாக நீங்கள் எப்போ வந்து சொல்லுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், தாராளமான்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணார். அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் டப்பிங் கேரியர். நான் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தது ஆர்டிஸ்ட் தான். ஃபர்ஸ்ட்டு அதுவும் பெரிய கை, மோதிர கைன்னா டிஆர் ராமண்ணா அவர்கள், அவரோட கையால் தான் நான் வந்து குட்டு வாங்கினேன். எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, மோதிர கையால் குட்டு வாங்கினேன்னு. ஸோ வாணிஸ்ரீ மேம், முத்துராமன் சார் அவங்க ஹீரோயின் பண்ணாங்க. அதில் தான் நான் வந்து வாணிஸ்ரீ மேம்க்கு ஃப்ரெண்ட் ரோல். எங்கள் அப்பாவும் ராமண்ணா அங்கிளும் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் நான் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அப்பா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் வச்சுருந்தாரு. ஸோ அது மூலியமாக அவங்கெல்லாம் பழக்கம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேட்கவே, இந்த மாதிரி சரி ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் இருக்குது, ஃபஸ்ட்டு பண்ணட்டும் பாப்பா அப்படின்னு அங்கிள் சொல்லி, ராமண்ணா அங்கிள் சொல்லி அதில் நான் பண்ணேன். இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பேசுகிறது எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக இனிமையாக எப்பவுமே க்யூட்டாக இருக்கும். ஆனா தூள் படத்துல சொர்ணாக்காக்க, ஆமா, அது தரணி சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதை வந்து எனக்கு கூட்டிட்டு போன அந்த இன்சார்ஜஸ் அவரு தான் கூட்டிட்டு போனாரு. நான் சொன்ன வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போக மாட்டேம்மா, ஏன்னா எனக்கு என்னன்னா என்னோட அது மைனஸ் பாயிண்ட்டு நான் சொல்லிப்பேன், அடுத்தவங்கள நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நல்லா பேசிட்டே இருக்கிற வாய்ஸ் கூட திடீர்னு வாய்ஸ் டெஸ்ட்னா என் மைண்ட்ல அது செட் ஆயிடும்.
வர்றது கூட உள்ள போயிடும் அப்படியே. அதுக்கப்புறம் உடனே சொல்லி அனுப்புகிறேன் மேடம்டுவாங்க. இந்த மாதிரி 2-3 படங்கள் நான் போயிட்டு எனக்கு அது சக்ஸஸ் ஆகலை. அப்போ நான் என் மைண்டில் நானே என்ன வச்சுக்கிட்டேன்னா, ஏன்னா டப்பிங்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் ஜாபாக தான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டப்பிங் இனிமேல் டெஸ்ட்டுக்குன்னு கூப்பிட்டா போகக்கூடாது. ஆமாம், நீங்கள் தான் மேடம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா பேமெண்ட் கூட எனக்கு வந்து முன்ன பின்ன எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு போது போய் அதில் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். ஒன்றும் கூட வந்து இது வரைக்கும் வந்து ஃபெயிலியர் ஆகலை, எனக்கு ஆகலை. அதுக்கு காரணமே இந்த குட்டி புலின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து சரண்யா மேம் தான் வந்து இவங்க சசிகுமார் சாருக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அது கூடவே பிரபா மேம் வருவாங்க. அப்போ அந்த பிரபா மேம் கேரக்டருக்கு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த இன்சார்ஜர் தம்பி தான், சாந்தகுமார் தம்பி தான் சொல்லுவார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்கக்கா நீங்கள் வாங்க. ஆனால் சாந்தா இப்போவும் சொல்கிறேன், நான் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வரமாட்டேன். இல்லைக்கா உங்கள் வாய்ஸ் தான் செட் ஆகும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா போனோன்னே நல்லா இன்வைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரீல் பேசினோடனே அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அக்கா சூப்பராக பேசுகிறீங்க அக்கான்னாரு. அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச ஏதாவது சின்ன சின்ன டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணி அந்த கேரக்டரை இன்னும் மேம்படுத்துவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணதில் பாலா சார் கேட்டிருக்காரு, அவர் முத்தையா சார் கிட்ட. அப்புறம் சசிகுமார் சார் கேட்டிருக்காரு, யார் அது பேசுனவங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என் பேர் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலேகா ராஜேந்திரன் பேசியிருக்கேன். சூப்பராக பேசியிருக்காங்க ஐயா, சரண்யா மேம் கேரக்டரோட அந்த கேரக்டர் தூக்கிடுச்சு அந்த வாய்ஸில் அப்படின்னாங்க. ஸோ இப்படி வந்து நான் வாய்ஸ் டெஸ்ட்டுன்னு கூப்பிடாம நான் போன இதுதான் வந்து தூள் படம். அதுவும் இதே மாதிரி தான் வந்து தரணி சார் வந்து நீங்கள் பேசுங்கம்மான்னாரு. அதில் ரொம்ப க்ரீன் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நான் சொன்னேன், சார் நீங்கள் இன்ஜினியர் ரூமில் உட்காந்துருங்க, இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் பேசுகிறேன். அதே மாதிரி ஓகே ஆச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் வந்து சகுந்தலா மேம் வந்து, சார் தமிழ் நான் பேசணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னே அவங்க ஏதோ 2-3 ரீல்ஸ் வந்து என்கிட்ட சொன்னார். சார் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்கம்மா, தாராளமாக பேசுகிறேன் சார், அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது, எனக்கு என்னோட இது நீங்கள் ஃபுல்லாக செட்டில் பண்ணியாச்சு, எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸோ அதனால் தாராளமாக பேசிட்டோம் சார், அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லைன்னு. ஆனால் அதில் வந்து அவங்க பேசின சீன் எது, நான் பேசின சீன் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க ரொம்ப கார்டியலா இருக்கீங்க. இப்போ பிக் பாஸ்க்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா நீங்க போவீங்களா? அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. பிக் பாஸ்க்கு அழைப்பு ஏன் போக மாட்டீங்க? இல்ல போகலாம், பட் வந்து நான் எல்லார்கிட்டயும் அஃபெக்ஷனா இருப்பேன், அதனால உடனே என் பையனே கேக்குறான், அம்மா நீ போயம்மா போயம்மான்றான். அப்படி இல்ல, அவன் இம்சை இல்ல, அவன் என்னை விட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அடுத்த செகண்டு ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு இருக்க மாட்டார் அவரு. அம்மா நீங்க போங்களேம்மா, நீங்க போங்களேம்மா. ஆனா உடனே கிண்டல் பண்ணுவான், நீங்க போனீங்கன்னா உண்மையா எடுத்து சொல்லிடுவீங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவீங்க, ஓப்பன் டாக் உங்களுது, அடுத்த செகண்டே வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னுவா. அதுக்கு எதுக்குடா நான் பிக் பாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா. பட் நம்ம உண்மையா பழகணும்னா கூட என்ன சொல்றாங்கன்னா, அது ஆர்டிஸ்டுங்களுக்கு உண்டான ஒரு தலையெழுத்து, இவங்க நடிக்கிறாங்க, நம்மளுக்கும் உணர்வுகள் இருக்கு, நமக்கும் வேதனை இருக்கு, நமக்கும் கஷ்டம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்க இவங்க பாருப்பா என்ன நடிக்கிறாங்க பத்தியா, ஐயோ அழற மாதிரி என்ன நடிக்கிறாங்க பத்தியா அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உண்மையா அஃபெக்ஷன் அந்த விட சும்மா இது நடிக்கிறாங்க, அவங்க சும்மா கண்ணு அம்மா அம்மான்னு ப்ரிப்பேர் பேசுறாங்கன்னு. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம இதெல்லாம் இந்த போய் இனிமேல் வாங்கணுமா அப்படிங்கிறதுனால தான் நான் இல்லையே தவிர, மற்றபடி எனக்கு போறதுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் போனா நிச்சயமா வந்து அந்த கேம்ஸ்ல எல்லாம் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்றது தெரியாது, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு வருவேன். அந்த மற்ற ரியாலிட்டி ஷோஸ்ல உங்களுக்கு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? குக் வித் கோமாளி, அந்த சமையல் ப்ரோக்ராம், இந்த மாதிரி உங்களுக்கு அழைப்பு வந்தது இல்லையா? இல்ல, இது வரைக்கும் யாருமே அழைப்பு வரல. நானே கூட கேட்பேன், ஏன் இந்த வந்து யாரையோ கூப்பிட்டவங்களே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சேனல்ல எல்லாம் கூட மட்டும்தான் நான் நிறைய ரியாலிட்டி ஷோல பார்க்காத ஒரு நடிகை நீங்க தான். எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீங்க வந்து இந்த விஜய் டிவில நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது, அது என்ன ஸ்டார்ட் மியூசிக் வருது, அப்புறம் வந்து அண்டாக்கா கஸ்மம் என்னென்னமோ வருது, அப்புறம் சொல்றியா சொல். எனக்கு அந்த மாதிரி ஷோஸ்ல எல்லாம் நடிக்கணும், அதாவது போகணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வந்து நம்ம கூப்பிடுறது இல்லை, கூப்பிடாத இடத்துக்கு அழையாத விருந்தாலே நான் போறதுக்கு விருப்பப்படலை. என்னை கூப்பிட்டு என்னை வந்து மதிக்கணும்ன்றது இல்லை, என்னை கூப்பிட்டாங்க நீங்க வாங்க அப்படின்னாலும் நம்ம போகலாம். அதுதான் அந்த இடத்துல தான் நான் சொன்னேன், அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு போட்டவங்களே போட்டுக்கிட்டு கூப்பிட்டவங்களே கூப்பிட்டுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்ற அந்த ஒரு தாட்டுங்கிறது இல்லை. எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல இந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவ், ஃபேஸ்புக்ல இந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவ், அந்த மாதிரி காலகட்டமே மாறிடுச்சு. என்னையே நானே இன்ஸ்டால ஆக்டிவ் இல்லை, என்னை பாக்குறவங்க எல்லாம் இன்ஸ்டால இருக்கீங்களா,
எப்போவாவது ஒரு போஸ்டிங் போடுவேன் நான். இப்போ காலகட்டங்கள் மாறிடுச்சு. இல்லை, இன்ஸ்டால நான் ஆக்டிவாக தான்டா இருக்கிறேன். நிறைய இப்போ நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து எங்கள் வேல்ஸ் ஃபேமிலியில் நாங்கள் கண்டிப்பாக ரீல்ஸ் எடுத்து, அதுவும் அந்த கதைக்கு உண்டான சம்மந்தப்பட்டதா மாதிரி பண்ணி அதை ஒரு ஃபன் பண்ணுவோம். அதில் எனக்கு பயங்கர இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப அதில் நான் அப்பத்தா கேரக்டர் பண்ணுறேன். அப்பத்தா சூப்பர், அப்பத்தா செம்ம, அப்பத்தா நீங்கள் உங்களோட இது வரணும், உங்களோட குரூப் வரணும் அப்படின்ட்டுன்னு. அதே இதுலேயே கூட நான் 1000 தடவை கேட்டாச்சு. நான் எத்தனை பேர்கிட்ட போய் கேட்கறது? ஏன்னா சேனல் தான் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும், சேனல் தான் டிசைட் பண்ணுதுன்றாங்க. அது ஓகே, சேனல்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் பண்ணுறாங்கன்னும் போது பாண்டியன் ஃபேமிலியிலேருந்து எடுக்கும்போது வேல்ஸ் ஃபேமிலியிலேருந்தும் ஆர்டிஸ்ட்டுங்களை எடுத்து அவங்களையும் கூப்பிடணும், அவங்க குரூப்லேயும் கூப்பிடணுன்ற அந்த தாட் வரணும். நான் கேட்டுட்டேன். நீங்கள் இப்போ சொன்னீங்களே, கேட்டாதான் வந்து குழந்தைக்கு தாய் பால் கொடுப்பான்னு கேட்டாச்சு. கேட்டு அழுது வந்து தொண்டையும் கட்டிட்டு ஓஞ்சிட்டேன் நான். அதனால வந்து சரி ஓகே, நமக்கு இருந்தா வரட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் நான். இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு ஆர்டிஸ்ட வந்து கேரக்டருக்கு எஸ் ஆர் நோ டைரக்டர் சொல்வார், அது பேமெண்ட்டை கேட்டு எஸ் ஆர் நோ ப்ரொடியூசர் சொல்லுவார். இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து அந்த சேனல் பெர்மிஷன்ன்றது நமக்கு ஒரு இடைஞ்சலா இருக்க மாதிரி தோணல உங்களுக்கு? ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்கு. இல்லை, ரொம்ப இடைஞ்சல்னா என்னத்துக்கு சொல்றேன்னா, இப்போ ப்ரொடியூசரே வந்து சேனலை கேட்டு தாமா பண்ணணும். ஏன்னா ப்ரொடியூசரே வந்து ஒன் ஆஃப் த ஒரு என்ன சொல்றது, ஒரு மெம்பர் தான். ஒரு இப்போ நம்ம எப்படி ப்ரொடியூசரை நம்புறோமோ, ப்ரொடியூசர் வந்து சேனலை நம்புறாரு. சேனலில் வந்து அவங்க புதுசாக கூட வந்திருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அவங்க ஒபே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கட்டத்தில் இப்போ இருக்குது. அதனால் இப்போ நான் கேட்டேனே, இப்போ கேட்டதுக்கு இல்லை மேடம், நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் மேடம் எங்களுடைய டியூட்டி, மற்றபடி செலக்ட் பண்ணுறது, ஓகே பண்ணுறது, இவங்க தான் இத்தனை பேர் தான் வரணும், இவங்க தான் வரணும்னு செலக்ட் பண்ணுறது எல்லாமே சேனல்ஸ் தான். அப்போ நான் கேட்டேன், அப்போ சேனல்ஸில் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், அவங்க நம்பரை எனக்கு கொடுங்க. இல்லை, அவங்க நம்பர் நான் ஓப்பனாக பேசினேன். இப்போ இது லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயம். லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், அந்த சேனலில் யாரை கேட்கணும்ப்பா, யாரை காண்டாக்ட் பண்ணணும், அந்த நம்பர் எனக்கு கொடுங்க. இல்லை, விஜய் டிவிக்கு நான் நேராகவே போகிறேன், போய் சார் நாங்கள் இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோம், எங்களுக்கும் கொடுங்க சார், எங்களுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. இதனால நான் 10 லட்சம் சம்பாதிச்சிடணுன்ற எண்ணம் இல்லை, அதில் ஆசையாக இருக்குது, எங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆசையாக இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார், எங்களையும் கூப்பிடுங்க சார் அப்படின்னு நான் கேட்குறேன்ப்பா. கொடுங்கன்னா சரிங்க மேடம் கூப்பிட்றேன்னா, இது வரைக்கும் ஒரு நம்பரும் கொடுக்கல. இதுக்கு மேலே வேற என்னடா செய்ய முடியும் நம்ம? முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், அப்புறம் யூடியூபர்ஸ், இதுல ஃபேமஸா இருக்கவங்களுக்கு தான் இப்போ சேனல்ஸ்லாம் பர்டிகுலரா சான்ஸ் கொடுக்குறாங்க நான் கேள்விப்பட்டேன். உண்மையான ஒரு விஷயம் அது. சேனல்ல வந்து இப்போ யூடியூப்ல யார் யார் ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் வந்து வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நடிக்க தெரியுதா, நடிக்க தெரியலையா, என்ன வருது, வார்த்தைகள் வருதா வரலையா, என்ன அதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமில் இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். ஒரு படத்தில், அதை ரஞ்சித் சார் படத்துக்கு போன ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் பேர் மோகன்ராஜ், அவர் இறந்துட்டார். அவர் வந்து ஒரு ஹீரோவுக்கு தான் வந்து ஒரு ஃபைட்டருக்காக போயிருக்காரு, அதில் விழுந்தாரு, இறந்துட்டாரு. அவரு 10,000 பல்ட்டி அடிச்சிருக்காரு, எத்தனையோ படங்களுக்கு, எத்தனையோ வருஷமா. மாஸ்டர் விஜயன் சார் கூட முந்தானத்து ஒரு சேனலில் வந்து பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரி ஒரு இறந்துட்டாருங்க, ஆனால் எந்த ஒரு சேனல்ஸும் சரி மீடியாக்களும் சரி வந்து அதை வந்து பூஸ்ட் பண்ணலை, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணலை, அவர் வந்து உயிரே கொடுத்துருக்காரு. அவருக்கு சொற்ப அமௌண்ட்டு தான் கிடச்சிருக்கும், பெருசாக லட்சக்கணக்கிலலாம் வந்து பெரிய லெவல்லலாம் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இதே வந்து ஒருத்தர் வந்து ஃபிசியோதெரப்பின்னு வச்சுக்கிட்டு, திவாகரோ ஏதோ ஒரு டாக்டர்னு பேரை வச்சுக்கிட்டு, அவர் இந்த தர்பூசணி பழத்தை வச்சுட்டு இப்படின்றவரை கூப்பிட்டு நீங்கள் சினிமாவில் சான்ஸ் கொடுக்குறீங்க, கொடுங்க, நான் தப்பு சொல்லலை, கொடுங்க. ஆனால் வந்து இதையே நம்பிட்டு இருக்கிற ஒரு எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க சார். அவர் வந்து அவரையும் நான் பாராட்டுவேன். ஏன் தெரியுமா, அவர் வந்து தன்னை தானே வந்து குறைச்சி பண்ணிக்கிறாரு, தாழ்த்திக்கிறாரு. எத்தனை பேர் அவர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் எதையுமே பொருட்படுத்தாமல் அவருடைய கான்செப்ட் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி அந்த கான்செப்ட் பண்ணார். இப்போ ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்போ அவரை கூப்பிட்டு படங்களுக்கு கொடுக்குறீங்க, பல்லாயிரக்கணக்கான படங்கள் கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் வந்து ஏன் வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்டுங்க, இதையே நம்பிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நம்ம அவர் சம்பாதிக்கிறதுல நம்ம பொறாமப்படுறோம்,
அந்த மாதிரி வருது, கமெண்ட் வருது. அதாவது நம்மள கமெண்ட்ல இப்போ ஒரு விஷயம் அப்படிதான் நான் யூடியூபர்ஸை பத்தி பேசியிருந்தேன் ஒரு சேனல்ல, ஒரு இது ஃபங்க்ஷன்ல. அப்ப சொல்றாங்க உடனே கமெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொறாமையின் உச்சம் உங்களுக்கு தெரியுது, நீங்க சம்பாதிக்கலன்னு தெரியுது, அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு போட்டியா, உங்களுக்கு வந்து என்ன அவங்கள மாதிரி உங்களால நடிக்க முடியுமா, போட்டிக்கு கூப்பிடுறீங்களா அவங்களே, என்னென்னமோ இந்த கமெண்ட் வருது. எனக்கு எதுக்கு இது தேவைன்னா, எனக்கு யாரை பார்த்தும் பொறாமன்றது சத்தியமா கிடையாது. எனக்கு என்னன்னா, எங்க கலைஞர்கள் எத்தனை பாடுபட்டு எத்தனை கஷ்டப்பட்டு இதையே வந்து ஜீவாதாரமா, இதுதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கலைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. நீங்க எந்த யூடியூபர்ஸ்க்கு வேணா கொடுங்கங்க, நான் வேணானே சொல்லலை. ஏன் ஆக்சுவலா யூடியூபர்ஸ் பண்றதை நானே ரசிச்சு பார்ப்பேன். நான் நிறைய பேர்லாம் கூட சொல்லுவேன் எனக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் கான்செப்ட், அவங்க ஓன் கான்செப்ட் எடுத்து பண்றாங்க. அதுல எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியாவும் இருக்கு. இந்த ராஜா சாந்தான்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்றாங்க, அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றாங்க, அது பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. அப்புறம் பிரின்ஸ் அஸ்வினின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும், அந்த அம்மா பூ வச்சுட்டு வரும், இப்படி நீளமா ஒரு மல்லிகை பூ வச்சுட்டு, அது பாக்குறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, ஓன் கான்செப்ட் பண்றாங்க. இப்போ வந்து ஷருண் ராஜ் வைஷ்ணவின்னு ஒரு கேரளா கப்பல், அதுவும் இன்னொரு கேரளா கப்பல், இவங்க பார்த்து தமிழ்நாட்டில் நிறைய கப்பல் வல்கரா வீடியோ போடுறாங்க. அதாவது அவங்களுடைய மீனிங்கே வந்து வல்காரிட்டி. ஸோ அது வந்து இந்த யூடியூப் வந்து அதுக்கு வந்து ஒரு இது கண்டனம் தெரிவிக்கணும் இல்லை. ஏன்னா குழந்தைங்க கிட்ட மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஜாலியாக போடுற கப்பல், இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி காமெடியா போடுறது, ஒரு கான்செப்டோட போடுறது வேற. இப்போ ஃபுல் கான்செப்டே வல்காரிட்டி தான். இல்லை, அது நம்ம யாரையுமே வந்து நம்ம வந்து அவதாரம் எடுத்திருக்கிறது யாரையும் திருத்தறதுக்காக அவதாரம் எடுக்கவே இல்லைம்மா. ஒன்று, அதாவது கையில் இருக்கிற 5 விரல் 5 டிசைனில் தான் இருக்கும், எல்லாம் ஒன்று போல் இருக்காது. ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை சொல்லி சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் வந்து சுவாமி ஆன்மீகத்தை சொல்லி சம்பாதிப்பாங்க, ஒருத்தருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த டபுள் மீனிங் வேர்ட்ஸை சொல்லி சம்பாதிப்பாங்க. அவங்கள மாதிரி நம்மளால மாற முடியாது, நம்மள மாதிரி அவங்களாலையும் மாற முடியாது. அதனால யாரையும் நம்ம திருத்தறதுக்கு இல்லை, அவங்க பாட்டு அவங்க போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதே மாதிரி இன்னொரு கப்புள்ஸ் கூட இருக்காங்க, ஒரு மாமியார் மருமக, அவங்க மாமியார் மருமக அது திவ்யாவோ என்னமோ, அந்த அம்மா அவ்வளோ அழகாக அர்னால்டுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி யூடியூபர்ஸு அது ரொம்ப நல்லா பண்றாங்க. அப்புறம் இன்னொரு லேடி எனக்கு நான் ரொம்ப ரசிச்சேன், பையன் மருமக மாமியார், அவங்க அந்த அம்மா வந்து அப்படின்ட்டு போகும். அது சொல்லும் போதே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூடியூபர்ஸு காஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு தான் பார்த்தேன். இந்த மாதிரி பண்ணுங்க, அதை விட்டுட்டு அவங்க ஆடின ஆட்டத்தை ஆடிக்கிட்டு அவங்க பேசினதை பேசிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுடைய சுயமான ஒரு நாலேஜ் எடுத்து நீங்க பண்ணுங்கன்றது தான் நான் சொல்ற விஷயமே தவிர, மற்றபடி அவங்கள பார்த்து எனக்கு பொறாம, அவங்க சம்பாதிக்கிறது எனக்கு பொறாமன்னு நான் நிச்சயமா நினைக்கிறது இல்லை. உண்மையிலே கமெண்ட் போடுறவங்களுக்கும் சொல்றேன், யாரை பார்த்தும் யாருக்கும் பொறாமன்றது கிடையாது. அவங்கவுங்களுடைய பசிக்கு அவங்கவுங்க தான் சாப்பிடணும். ஆக்சுவலாக சொல்ல போனா இப்போ நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த டௌரி கொடுமையால நிறைய பெண்கள் இறந்து போறாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு நீ என்ன சொல்லக்கூடிய கருத்துக்கு என்ன? நான் டௌரி பெண்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து இப்போ அந்த உயிரை மாச்சிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா எனக்கு பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப இஷ்டம், உயிர். ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான். எனக்கு வர்ற மருமகளை தான் நான் வந்து மகளான்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நிறைய விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இருக்கேன். பட் ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த பிள்ளைங்க யாருமே, பெண் பிள்ளைங்க யாருமே பெத்த அப்பா அம்மாவை நினச்சி பார்க்க மாட்டேங்குது ஒரு நிமிஷம். உங்களெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இப்படி ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பா அம்மா வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இல்லைங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே அடங்கி போ, அட்ஜஸ்ட் பண்ணி போன்றாங்க. எதுக்கு அடங்கி போ அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றாங்கன்னா, அதுல இருந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்பதான் தடிக்கு விழுந்தா டைவர்ஸ் இருக்கேம்மா, இது தடிக்கு விழுந்தாவே டைவர்ஸுங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து மாலுக்கு கூப்பிட்டேன், நான் அதனால வந்து அவர் என்னை கூட்டிட்டு போல, உடனே டைவர்ஸ். நான் ஒரு முழம் பூ கேட்டேன், அது வாங்கி கொடுக்கல, உடனே டைவர்ஸ். இப்போ டைவர்ஸுங்கிறதுலாம் சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனா நல்ல பிள்ளைங்க இதை வந்து தன்னோட உயிரை மாச்சிக்காம அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி, ஆனா அந்த பொண்ணு இறந்து போன இப்போ சமீபத்துல இறந்து போன ஒரு பொண்ணு கூட, அந்த பொண்ணு கூட எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிச்சான்றது தெரியாது எனக்கு. ஏன்னா
நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. அந்த பொண்ணும் ஃபில்டர் பண்ணி தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட, ஏன்னா அது பெண்கள் நினைப்பாங்க, ஐயோ நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு போகிறாங்க, அவங்களுக்கு இந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா அம்மாவுக்கும் சரி, பெண் பிள்ளைகளுக்கும் சரி, இல்லை கட்டிக்கிட்டு இருக்கிற ஆண்களுக்கும் சரி, யாரும் பெண்களை கொடுமைப்படுத்தாதீங்க, வன்முறைப்படுத்தாதீங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு உயிரை போக்க வைக்காதீங்க. சரியா? நீங்களும் ஒரு காலத்தில் மாமியாராக இருந்து மருமகளாக இருந்து மாமியாரே ஆனவங்க தான். அது மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி படுத்தாதீங்க. ஏன்னா அந்த வயிறு துடிக்குது பாருங்க, அந்த துடிப்புக்கு நீங்கள் நிச்சயம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது, உயிரை மாச்சிக்காதீங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க, இல்லை வேற எங்கேயோ கண்காணாத ஏதாவது ஒரு தேசத்துக்கு போய் வாழ்ந்துருங்க, எங்கேயாவது இருந்துருங்க, இல்லைன்னா என்ன வேணுனாலும் பண்ணிடுங்க. ஆனால் உயிரை போக்குறதுங்கிறது தப்பான ஒரு விஷயம். ஆனால் இது என்னன்னாமா, நல்ல குடும்பங்களுக்கு இவங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் நல்ல குடும்பங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் ஜாதிக்காக பண்ணணுன்றாங்க, சில பேர் ஈக்குவல் கெப்பாசிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கணுன்றாங்க. அதில் சில பேர் போய் இந்த பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. அதில் நல்ல குழந்தைங்கள்லாம் பலியாயிடுது. அதனால் தயவு செஞ்சு வரதட்சணைங்கிறது அது என்ன சொல்கிறது, கிஃப்ட்டுன்ற பேரில் கொடுத்தாலும் சரி, இனாமான்ற பேரில் கொடுத்தாலும் சரி, என்ன பேரில் கொடுத்தாலும் வரதட்சணைங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் உங்கள் பெண்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை வாங்கிக்கிறவங்க அந்த குழந்தைய நல்லபடியாக வச்சு பார்த்துக்கங்க, அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களால் முடியலையா, இன்னும் கேட்கணுமா, அது எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்டு அந்த குழந்தைங்களையும் அந்த பையனையும் நல்லபடியாக வாழ வைங்க.